ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மித்த யுரேனஸ் நெப்டியூன் பற்றிலாம் பார்ப்போம். யுரேனஸ் இது வரைக்கும் சாட்டன் பற்றி பார்த்துட்டோம். 88 இருந்தது, அப்புறம் 29.5 இயர்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ யுரேனஸ்னால் இன்னும் கொஞ்சம் ரெவல்யூஷன் அதிகமாக தான் இருக்கும். இதில் வந்து அது ஃபஸ்ட்டு 67 சேட்டலைட்டு, அடுத்தது 88 சேட்டலைட்டு, இது வந்து 27 சேட்டலைட்டு. க்ரீன் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க யுரேனஸை. ஏன்னா வந்து மீத்தேன் வந்து அதிகமாக இருக்கும், மீத்தேன் அதிகமாக இருக்குது, அயன் அதிகமாக இருக்கிறதுனால ரெட் பிளானட் வந்து மார்ஸு, க்ரீன் பிளானட் அப்படின்னு சொல்கிறது வந்து பிளானட் அப்படின்னு சொல்கிறதுனால மீத்தேன் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யுரேனஸ் வந்து ரோல் ஆகுமா, அப்படியே ரோல் ஆகிட்டு உருண்டுட்ருக்கோம் அப்படின்றாங்க. 84 இயர்ஸ் ஆகுமா இது சுற்றி வர்றதுக்கு. இது சன்னை சுற்றி வர 84 இயர்ஸ் ஆகும். 27 சேட்டலைட் இருக்குது. ஃபேமஸ் சேட்டலைட் வந்துட்டு யுரேனஸில் வந்து மிரண்டா ஜூஸ் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் ஊற்றிக்கிச்சு, அதனால ஏரியல் போட்டு வாஷ் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யுரேனஸ். நெப்டியூன் வந்துட்டு கோல்டஸ்ட் பிளானட்டு, ஏன்னா வந்து தூரமாக இருக்குது, சன்னோட வாடையே இருக்காது, தூரமாக இருக்கிறதுனால கோல்டஸ்ட் பிளானட்டு. கிரேட்டஸ்ட் டார்க் ஸ்பாட் அப்படின்னு இருக்குமா. ரெட் ஸ்பாட் வந்து ஜூபிட்டர், கிரேட்டஸ்ட் டார்க் ஸ்பாட் வந்துட்டு நெப்டியூன், க்ரீன் பிளானட் வந்துட்டு யுரேனஸ், ரெட் பிளானட் வந்து மார்ஸு, கிரேட்டஸ்ட் டார்க் ஸ்பாட்டு ஃபார்த்தஸ்ட் பிளானட்டு. ஆப்வியஸ்லி 165 இயர்ஸ் ஆகுதான் இது சுற்றி வர்றதுக்கு. 165 இயர்ஸ் ஆகுது. இது வந்து அப்பியர்ஸ் ப்ளூ பிளானட்டில் அப்பியர்ஸ் ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐஸாக இருக்குல்ல, ஐஸாக இருந்ததுன்னா என்னது ப்ளூ கலரில் அப்படியே உறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 14 ஃபஸ்ட்டு வந்து ஜூபிட்டரில் வந்து 67, 88, அப்புறம் 27, அப்புறம் 14 சேட்டலைட் இருக்குன்றாங்க. அதில் முக்கியமானது வந்து டைட்டான்றது வந்து சனி, அதாவது சனினா யார், சாட்டர்னு. ட்ரைட்டான் அப்படின்றது வந்து நெப்டியூன், லாஸ்ட் ட்ரைட்டானு. ஸ்லோயஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்றது ஆப்வியஸ்லி ஏன்னா தூரமாக இருக்குது, சுற்றி வர்றதுக்கு வந்து 165 இயர்ஸ் ஆகுது. இதுதான் கான்செப்ட்டு. அடுத்தது வந்து க்ளோசஸ்ட் ஸ்டார். இப்போ நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குன்னா அதில் க்ளோசஸ்ட் ஸ்டார் என்னென்னா ப்ராக்சிமா சென்ச்சுவரி அப்படின்றாங்க. ப்ராக்சிமா சென்ச்சுவரி. பிரைட்டஸ்ட் ஸ்டார் என்னன்னா சிரியஸ் டார்க் ஸ்டாருன்னு சொல்கிறாங்க. ப்ராக்சிமாவுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டார் வந்துட்டு ஆல்ஃபா ஸ்டாருன்னு சொல்கிறாங்க. க்ளோசஸ்ட் ஸ்டார் டு அவர் சோலார் சிஸ்டம் அப்படின்னா ப்ராக்சிமா தான். அதுக்கு அடுத்தது ஆல்ஃபா ஸ்டார் ஒன்று இருக்குது. பிரைட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சீரியஸ். நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா அப்படியே பிரைட்டாக ஒரு ஸ்டார் இருக்குது அப்படின்னா அது வந்து சீரியஸ் டார்க் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூட்டோ வந்துட்டு டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைட் டாம்பஷ் அப்படின்றவர் தான் வந்து 1930 வந்து கண்டுபிடிக்கிறாரு ப்ளூட்டோவை. 2006 வரைக்கும் 9 பிளானட்ஸ் தான், ப்ளூட்டோவும் ஒரு பிளானட் தான். அதுக்கப்புறம் தான் வந்து நீக்கிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தான் எல்லாமே வந்து டிசைட் பண்ணும், இது வந்து பிளானட்டே கிடையாது அப்படின்னு 2006 சொல்லி, இதுக்கு மேலே நீங்கள் டுவார்ஃப் பிளானட்டு அப்படின்னு சொல்லிச்சு. யார் வந்து பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, கிளைட் டாம்பஷ். ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது காஸ்மாலஜி, ஸ்பேஸை பற்றி படிக்கிறது ஆஸ்ட்ராலஜிலாம் இருக்குது, ஆஸ்ட்ரானமி, எர்த்தை பற்றி படிக்கிறது ஜியாலஜி. ஓகேங்களா. இப்போ வந்து ஆர்பிட்டல் பாத் இருக்குங்களா, அந்த பிளானட்ஸ்லாம் எந்த ஷேப்பில் வந்து இந்த கேலக்ஸி வந்து ஸ்பைரல் கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. மில்கிவே கேலக்ஸியை வந்து ஸ்பைரல் கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து சுற்றுனா எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து சுற்றும், அதாவது நீல வட்டம். ஓகேங்களா. இப்போ ஒரு ஜஸ்ட் பார்ப்போம். யுரேனஸ்ன்றது வந்து ஒரு க்ரீன் பிளானட்டு, ஏன்னா மீத்தேன் ஹையாக இருக்குது. மார்ஸ்ன்றது ரெட்டு. இட் ரோல்ஸ் அரவுண்ட், அப்படியே உருண்டுட்ருக்கும். இதில் 27 பிளானட் இருக்குது. ஃபேமஸ் பிளானட் வந்து ஏரியல், மிரிண்டா. 84 இயர்ஸ் ஆகுது. இந்த நெப்டியூனுக்கு வந்து 84, இது 165 இயர்ஸ் ஆகுது. கோல்டஸ்ட் பிளானட்டு, ஸ்லோயஸ்ட் ரெவல்யூஷனு, கிரேட்டஸ்ட் டார்க் ஸ்பாட்டு, ரெவல்யூஷன் 165 இயர்ஸ்.
இயர்ஸு. அப்பியர்ஸ் ப்ளூ 14 சேட்டலைட் இருக்குது. ட்ரைட்டான் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சேட்டலைட்டு. டைட்டான் வந்துட்டு சாட்டனோடது. அடுத்தது க்ளோசஸ்ட் ஸ்டார் வந்து ப்ராக்சிமா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டார் வந்து ஆல்ஃபா ஸ்டாரு. இப்போ பிரைட்டஸ்ட் வந்து சிரியஸ் ஆர் டார்க் ஸ்டாரு. ப்ளூட்டோன்றது வந்துட்டு கிளைட் டாம்பஸ் 1930 வந்து டிஸ்கவர் பண்ணுறார். கிளைட் டாம்பஸ் அப்படின்றவர் வந்து கிளைடு அப்படின்னு ஒரு டுவார்ஃப் பிளானட்டு, அதில் வந்து கிளைட் அப்படின்னு ஒரு நாய்க்குட்டி வந்து சுற்றிட்டுருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைட் டாம்பஸ் அப்படின்றவர் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து அன்டில் 2006 வந்துட்டு இதுவும் வந்து பிளானட்டாக தான் இருந்தது. 2006 மேலே IAU அதாவது இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்துட்டு டிசைட் பண்ணுது, இல்லை இது வந்து பிளானட் கிடையாது, டுவார்ஃப் பிளானட்னு. ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் காஸ்மாலஜி, ஸ்டடி ஆஃப் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரானமி, ஸ்டடி ஆஃப் எர்த் வந்து ஜியாலஜி, மில்கி வேன்றது வந்து ஸ்பைரல் கேலக்ஸி, இது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றிட்டுருக்கு, ரெவல்யூஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாய்.